நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைய கேள்வி நேரம் விவாதத்தில் நம்ம வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் திரு தயாநிதி மாறன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டும் திரு தயாநிதி மாறன் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டும். இரண்டு குற்றச்சாட்டுகள் இந்த கேள்வி நேரத்தில் எதிரெதிர் துருவங்கள்ல இருந்து வாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம். திரு மோகன், என்னுடைய கேள்வி, ஏன்னா இனி இந்த வழக்கை என்னால் முடிஞ்சா ஃபைன் டியூன் பண்ண முடியுமான்னு பார்க்கிறேன். பொதுவாக இந்தியாவில் ஒரு ஊழல் வழக்குகள் குற்றம் சுமத்தப்பட்டால் நம்ம சொல்லுவது இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இதை செஞ்சாங்க அப்படின்ற அதைத்தான் ஒரு கேடயமாக பயன்படுத்துவார்கள். இதை உங்களால் பயன்படுத்த முடியாததற்கு காரணம் என்ன என்றால், இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது யூபி, நீங்க கூட்டணி அரசில் இருக்கிற போதுதான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதுனால இந்த அரசியல் காழ்ப்புணர்வு, அரசியல் பழிவாங்கல். ஏன்னா உச்சநீதிமன்றமே ஒரு இடத்துல சொல்லுது இந்த வழக்கை விரைந்து நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்கிற போது இந்த நெருக்கடி தான் உங்களை வேறொரு இடத்திற்கு ஆர்எஸ்எஸ்ஐ நோக்கி நகர்த்தி இருக்கிறது அப்படின்ற பார்வையை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும்? இல்லை, நீங்கள் இது கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட இதுதான், அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி தான் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சிபிஐ தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் மக்கள் போலீஸை நம்பாமல் தான் சிபிஐ ஆர்டர் கேட்பாங்க. இப்போது சிபிஐ நிலைப்பாடு பார்க்கின்ற பொழுது இது பெரிய வழக்கே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா இது மிகப்பெரிய வழக்குன்னு இல்லை. ஏன்னா இது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற தயாநிதி மாறனுடைய 3 ஊழியர்கள், இதில் எந்த விதத்தில் அவர்கள் அதில் இடம் பெறுகிறார்கள்? சார் திரு நாராயணன், இந்த வழக்கில் இருந்து சிபிஐ சொல்லக்கூடிய விஷயம் என்பது கூடுதல் ஆதாரங்களை பெறுவதற்காக அவருடைய தனி செயலாளரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம், தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய தொழில்நுட்ப ஊழியர்களை கைது செய்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு நடைமுறையில் என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அதான் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கணும், 2007 வழக்கு போட்டாங்க, 7 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆக போகுது. அதனால் இந்த விசாரணை இவ்வளோ நாள் காங்கிரஸ் அரசின் காரணத்தினால், அவர்களுடைய அழுத்தத்தினால், இவர்களுடைய அழுத்தத்தினால் விசாரிக்கப்படாது இருந்தது. இப்போ சிபிஐ விசாரிக்குது. ஏற்கனவே உள்ள வழக்கு தான், இதை விசாரிக்கிட்டோம், தைரியமா சொல்ல. அவர் சொல்றாரு இது சிவில் கேஸ் தான், நீதிமன்றங்கள் தீர்மானம் செய்யட்டும். இல்லை, ஒரு நிமிஷம் மோகன் சார், நீதிமன்றங்கள் தீர்மானம் செய்யட்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா இதுல எங்க இருந்து திடீர்னு ஆர்எஸ்எஸ் வருதுன்னு தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுல எனக்கு மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொல்றது இல்லை. அதாவது இது சட்டப்பூர்வமாக நாங்கள் சந்திக்க தயார், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட இதில் சிபிஐ உடைய வேகம், அதாவது ஒரு அப்பாவி 8 வருஷம் கழிச்சு எம்ப்ளாயிஸ், அதாவது அப்பாவி எம்ப்ளாயிஸ், நேரடியா தயாநிதி மாறன் என்பதை நீங்க வழக்கறீங்க. திருமோகன் நீங்க வழக்கறீங்க, சொல்லுங்க. அப்பாவி யாராக இருந்துட்டு போகட்டும். ஆனால் நான் கேட்பது சிபிஐக்கான ப்ரொசீடிங் என்பது இருக்கிறது அல்லவா? அவர்கள் அப்ப கூப்பிடவே கூடாதுன்னு சொல்றீங்களா? அவர் கூப்பிட வேணாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் 8 முறை அவங்க டெல்லிக்கு போயிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் விசாரணை பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கூட தயாநிதி மாறனை எப்படி பிடிப்பது, இவர்கள் மூலமாக பிடிக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் கூட இது நடந்திருக்கலாமோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் தயாநிதி மாறன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் திடீரென்று இது போன்ற நிகழ்வுகள் எப்படி வந்தது? அதாவது நீங்க 3 பேர் ஊழியர்களை, அதாவது அங்கே பணியாற்றுகின்ற பிஏ, அவருக்கும் இந்த கனெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? சன் டிவியிலே பணியாற்றுகின்ற கண்ணனுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, நம்முடைய ஒரு நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது, ஒருவர் மீது ஒரு சந்தேகம் இருக்கிறது, அந்த சந்தேகத்தின் பேரில் கூடுதல் ஆதாரங்களை திரட்டுவதற்காக அவர்களை எடுத்து விசாரிப்பது என்பதெல்லாம் சாதாரண நடைமுறை தான். சொல்லல, நீங்க ஏற்கனவே விசாரணை பண்ணிருக்கீங்க. நீங்க 8 முறை ஏற்கனவே விசாரணை செய்தால் கூடுதல் ஆதாரத்திற்காக அவர்களை கஸ்டடிக்கு கொண்டு வரக்கூடாது என்று சட்டம் ஏதாவது சொல்கிறதா? இல்ல, நீங்க அப்படி பண்ணணும்னு சட்டமும் இல்ல. என்ன ஒரு அப்பாவி ஒரு அக்யூஸ், அதாவது அப்படி இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க அப்பாவி எப்படி சொல்லுவீங்க? ஒரு வழக்குல இவர் தயாநிதி மாறன், மரியாதைக்குரிய தயாநிதி மாறன் வெறும் ஒரு நிறுவனத்தின் தலைவராக மட்டும் பார்க்க கூடாது, ஒரு அரசியல் கட்சியினுடைய முன்னணி தலைவர். அவர் மீது ஒரு வழக்கோ குற்றச்சாட்டோ வருகிற போது அவரே எங்களைத்தான் சென்று திறந்து சொல்லணும், மனம் திறந்து என்ன நடந்திருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும், அந்த வழக்குக்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும்.
அதற்கு மாறாக இப்படியெல்லாம் சொல்வது என்பது சரியானதல்ல. இந்த வழக்கை பொறுத்தவரை மாறாக நீங்க அவருடைய ஊழியர்களை அழைத்து சென்று அது ஊழியர்கள் ஏன்னா அந்த நிறுவனங்க அந்த நிறுவனத்துக்கு தானே வாங்கிருக்காங்க. ஒரே ஒரு விஷயங்க, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை அளவுகோல். இதுவே இன்னொரு கட்சிக்கு என்றால் 18 வருஷம் ஆகிவிட்டது 20 வருஷம் ஆகிவிட்டது என்று சொல்வார்கள். இங்க 8 வருஷம் ஆகிவிட்டது, ஏன் இப்போ போய் கூப்பிடுறீங்கன்னு கேட்பாங்க. 18 வருஷமா நீதி கிடைக்கவில்லை என்று ஒரு அப்ப அவரவர்கள் பார்வையில் நீதியை குறித்து பார்க்கக்கூடாது, ஒரு ஊழல் பிரச்சனை அணுகக்கூடாது. நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். சிபிஐ அல்ல, சிபிஐ பல நேரங்களில் அரசியல் சந்தர்ப்ப எடுக்கும், அரசியல் காரணங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது உண்மை, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் சில நேரங்களில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஊழல் வழக்குகளில் அது தன்னுடைய முன்கோடிட்டு இந்த வழியிலே நீ புலனாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுவும் நடந்திருக்கிறது. அப்ப இந்த வழக்கு கூட உச்சநீதிமன்றத்தினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கும் கூட போடப்பட்டிருக்கு. அப்ப அந்த துறையிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லோருமே இணைந்து சொல்கிற குற்றச்சாட்டு நிறைய வருகிறது. இந்த இடத்தில் பொறுப்பான முறையில் பதிலளிக்க வேண்டியவர் அவர், இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டியவர் அவர். அவர் சட்டத்துக்கு மேலானவர் அல்ல, சட்டத்துக்கு உட்பட்டவர் தான். என்னுடைய கேள்வியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். திரு லெனின் சொன்னதிலிருந்தே நான் எடுக்க வேண்டியிருக்கிறது. சிபிஐ என்பது பாரதிய ஜனதா கூட காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிற போது அரசியலுக்காக சிபிஐயை பயன்படுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா வைத்தது. இன்றைக்கு மம்தா பானர்ஜி வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லோருமே சிபிஐ என்பது ஒரு தன்னாட்சியாக அல்ல, அது மத்திய அரசினுடைய கைப்பாவையாகத்தான் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிற போது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சந்தேகத்தையும் அந்த அச்சத்தையும் நம்ம ஒரேடியாக தவிர்த்து விட முடியும். இப்ப என்ன இவங்க எல்லாம் கைது செய்து தப்புன்றீங்களா? இல்ல, நான் கேட்கிறேன், உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்றதுக்காக கைது செய்யாத இருக்க முடியுமா, நடவடிக்கை எடுக்காத இருக்க முடியுமா? அப்படி இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா 2007 இருந்து இந்த சிபிஐ நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்க முடியாதுன்னு எப்படி அதை நீங்க கற்பிக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், இந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த அரசு சிபிஐ விவகாரங்களில் தலையிடாது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காங்கிரஸும் சொல்லுச்சு, நான் சொல்றேன் சிபிஐ பொறுத்தவரையிலும் உச்சநீதிமன்றம் வந்து கேஜ்டு பேரட் அப்படின்னே சொல்லிச்சு, கூண்டு கிளியாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிஜேபி கம்யூனிஸ்ட் போன்ற எல்லா கட்சிகளுமே அதை சொன்னாங்க. நாம் வந்து மிக தெளிவா இருக்கிறோம். தவறு நடந்தால் தட்டி கேளுங்கள், ஜனநாயக நாடு தானே. சிபிஐல வந்து பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா தாராளமா தட்டி கேளுங்க, தவறு ஒண்ணும் கிடையாது. அதுல இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் செய்திருக்கிறார்கள். அவங்களுடைய அந்த 3 பேரினுடைய மனைவி வந்து மனித உரிமை கமிஷனுக்கு போறாங்கல்ல, அவருக்கு உரிமை இருக்கிறது, மனித உரிமை கமிஷனுக்கு போகட்டும், இது தொடர்பாக வழக்கு போடட்டும், அதுதான் எல்லாமே சட்டம் தான். அவருக்கு அது உரிமை இருக்குது, போகட்டுமே. இல்ல அதானே சொல்றாரு, தவறு ஒண்ணும் இல்ல. இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், இல்ல சார், இல்ல ரைட் கமிஷனுக்கு ஒரு நிமிஷம். தயாநிதி மாறன் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அவர் ஒரு இளம் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய பொறுப்பிலே பல பொறுப்புகளில் இருந்தவர், மிகச்சிறந்த நிர்வாகியும் இருந்தவர். அதனால அவருக்கு சட்டமும் தெரியும், அவருக்கு தெரியாத சட்ட வல்லுநர்களும் கிடையாது. தாராளமா போகட்டும், வேணான்னு சொல்லலையே. அங்க இது ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல இவங்க வந்து மூக்கு நுடைச்சாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லட்டும், தவறு இல்லையே. நாம் அதை பத்தி ஒன்றும் சொல்லலாம். ஆனால் நம்முடைய கேள்வியே 2007 தொடரப்பட்ட இந்த வழக்கு, அப்போ துவங்கிய இந்த வழக்கு, இது விசாரணை நிலைமையில தான் இருக்கு. இது ஒன்றும் உச்சநீதிமன்றத்தை கூட பெருசா இல்லை, விசாரணை வரல. சிபிஐ விசாரணை பண்றதே கூடாதுன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. இல்ல, அவங்க சட்டப்படி எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். விசாரணை செய்தால் இந்த விவாதம் ஒரு இடங்கள்ல தேங்காம நான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருவதற்காக, இந்த வழக்கு பொய்யாக புனையப்பட்டது, காழ்ப்புணர்வுகளோடு RSS பின்னணி, இதையெல்லாம் தாண்டி இல்ல அவர் சொன்னதற்காக சொல்கிறேன். நம்ம இந்த வாதத்தை அதிலிருந்து தான் நம்ம நடத்துகிறோம். திரு லெனின் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இடதுசாரி தொழிற்சங்கங்களும் ரொம்ப கடுமையாக எதிர்வினையாற்றின. இதுல ஊழல் நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற போது திரு தயாநிதி மாறன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் டெக்னிக்கலி இட்ஸ் நாட் ஃபீசிபிள்ன்றார். இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஒற்றை வரியில் பதில் சொல்றார். இதை இடதுசாரி இயக்கங்கள் எப்படி பார்க்குது? நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் டெக்னிக்கலி பாசிபிள் அது, அதனால தான் இது நடந்திருக்கிறது. இன்னொன்று, எங்களுடைய தொழிற்சங்க அமைப்புகள் தான் முதலாக இந்த விஷயங்களை கொண்டு வந்தது. 2G 2ஆம் அலைக்கற்றை வரிசை அந்த இதில் நடந்த ஊழல், இது போன்ற விஷயங்களெல்லாம் முதல்ல எடுத்து வந்தது அவர்கள் தான். அப்போ ஒரு அமைச்சரவை என்கிற முறையில் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அவர்
இந்த மாதிரி பிரச்சனை வருகிற போது வெளிப்படையாக அந்த விசாரணையை சந்திக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த நம் நாட்டினுடைய தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் இருக்கிறதே, அந்த அடிப்படையில் தனியார் நிறுவனங்களை வளர்ப்பதற்கு இந்த துறையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போதும் கூட நான் ஆதாரத்தோடு சொல்ல முடியும், பல ஆதாரங்கள் இருக்கிறது. சிபிஐ இதை மட்டும் ரைட் பண்ணல, ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்என்எல்லுடைய அந்த கார்டு விற்கிறாங்கல்ல, அந்த கடைகள்லையும் பல ரைட் நடந்திருக்கு. அதெல்லாம் தகவல்கள் வந்திருக்கு. பல இடங்களில் போலித்தனமான கார்டுகள்லாம் விற்கப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லாமே எப்படி நடக்கிறது, இதுக்கு ஒரு நெட்வொர்க் எப்படி வந்திருக்கிறது? ஆக இந்த நாட்டில் எந்த விதமான எந்தவித அச்சமும் இல்லாமல், எந்தவித பயமும் இல்லாமல் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய எல்லா தொழில்நுட்பங்களையும் தனியார் தொலைக்காட்சிக்கு தனக்கு வேண்டிய ஒன்றிற்கு மாற்ற முடிந்திருக்கிறது, மாற்றியிருக்கிறார்கள். அப்படி மாற்றவில்லை என்றால் அதற்கான ஆதாரங்களை சிபிஐக்கும் சமர்ப்பிச்சேன்னு சொல்றாரு, நான் அனுப்பினேன்னு சொல்றாரு. இல்லங்க, இதுல ஒரு விஷயம் திரு நாராயணன், நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சின்ன ஒரு விளம்பர இடைவேளை எடுத்துக்கொண்டு விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமாக விவாதிக்கலாம். அடுத்தடுத்த இந்த கட்சிகளினுடைய பார்வைகள் என்னவாக இருக்கிறது தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள்.